அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யென கருதியோர் நட்டமடைந்து விட்டனர். திடீரென யுகமுடிவு நேரம் அவர்களிடம் வரும்பொழுது, உலகில் வரம்பு மீறி நடந்து கொண்டதால் எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே என்று கூறுவார்கள். தமது முதுகுகளில் அவர்கள் பாவங்களை சுமப்பார்கள். திருக்குர்ஆன் அல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 31வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யென கருதுதல் என்றால் என்ன? மறுமை நாள் என்று ஒன்று உண்டு. அங்கு நாம் செய்த செயல்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். இதுபோன்ற இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளுள் ஒன்றான மறுமை நம்பிக்கையை ஒருவர் தன் உள்ளத்தில் சுமக்காவிட்டால் அவர் அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யென கருதுபவராவார். எதை அவர் பொய் என்று கருதினாரோ அது ஏற்படும் பொழுது அவரால் அதிலிருந்து மீள முடியாத நிலை ஏற்படும். விளைவு அவர் செய்த பாவங்கள் அவருக்கு சுமையாக வந்து அமையும். இதையே இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வோம், மறுமையை நம்புவோம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.